அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சிவன் கண் பேக்ஸு அளவுங்க பார்க்கலாம். நான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். அளவுகள் கேட்குறதுனால நம்ம பேக்ஸு அளவுங்க சொல்லலாம். ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் இருந்தாலும் ரிப்பீட்டடாக பார்க்காதவங்களுக்காக நான் ஒவ்வொரு தடவையும் அந்த வீடியோஸ் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். நாங்கள் யூஸ் பண்ணுற வயர்ஸோட அளவு சொல்கிறேன். நான் உங்கள் ஊரில் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதே தான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். நான் 2.5 கட்டு, இது 3 கட்டு. இந்த பேகு 6 கட்டு பேகு. 6 ரோல் ஆயிருக்கு. இது கைப்பிடியோடு சேர்த்தி 6 ரோலுக்கு கொஞ்சம் கம்மி. மொத்தம் 6 ரோல் எடுத்தோம்னா இது கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயர் வந்து மீதி ஆகும். இதனுடைய 3 பேக்ஸோடைய அளவு நான் சொல்கிறேன். இந்த 3 பேக்ஸுமே ரிப்பீட்டட் கலர்ஸாகவே வருது. எல்லாம் கலர்ஸ் எல்லாம் நம்ம பேக் வீடியோஸ் போடுறது அதை பார்த்துட்டு தான் கேட்குறாங்க. அதனால் எங்களுக்கும் இதே கலரே கொடுங்க அப்படின்றதுனால நம்ம இந்த கலர்ஸே திருப்பி திருப்பி போட்டு தர வேண்டியதாக இருக்குது. கஸ்டமரும் பிடிச்ச கலர்ஸு அவங்க வாங்கிக்கிறாங்க. அதனால் ரொம்ப செலக்டிவாக கலர்ஸு நம்ம எடுத்து போடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேக், பெரிய பேக்கோட அளவுகள் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஹூக் மாடல் கைப்பிடி தான். இந்த பேக், ப்ளூ பேக், சின்ன பேக்கு மட்டும் இன்னும் கைப்பிடி போடலை. இந்த பெரிய பேக்குக்கு 5-3 கட்டம் மாதிரி போட்டிருக்கோம். 4-2 கட்டமும் போடலாம். சிவன் கண்ணால் கொஞ்சம் பெரிய கட்டமாக போட்டிருக்கோம். பெரிய பேக்னால பெரிய கட்டம் போட்டிருக்கோம். அதனால் மொத்தம் கைப்பிடியோடு சேர்த்தி 6 ரோலுக்கு பக்கமாக வந்துருச்சு. சில பேர் நீங்கன்னா 5.5 ரோல் தானே ஆயிருக்கு, 2.5 ரோல் தானே ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மீதி 1/2 ரோல் இருந்ததுன்னா நம்ம அது கணக்கே வைக்க முடியாது. நம்ம 1/2 ரோல் இருந்ததுன்னா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ஒயரும் வச்சு அனுப்ப முடியாது. கடைக்காரங்கிட்டையும் நம்ம அந்த 1/2 ரோல் வந்து நம்ம திருப்பி தரவும் முடியாது. ஸோ இது மொத்தமாக அது பிரிச்சிட்டோம்னா அது என்ன கலக்கோ அதுதான். நம்ம எத்தனை ரோல் பிரிச்சிடுறோமோ அந்த ரோல் கணக்குக்கு தான் நம்ம வந்து பேக்ஸ் போட போகிறோம். இது 6 ரோல் பிரிச்சிருக்கோம். கொஞ்சம் ஒயர் மட்டும் மீதி இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 6 ரோல் ஒயர் பேக்கு மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கக்குள்ளே கண்டிப்பாக 3 ரோல் ப்ளூ, 3 ரோல் பிங்க்கு, அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட குறைச்சி இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்க முடியும். நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன் போடுறீங்களோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இதுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து 10 அடியில் கட் ஒயர் வெட்டிக்கணும். அளவு ஒயர் வந்து 10 அடி ஒயர் கட் ஒயர் வெட்டிக்கணும். 30 ஒயர் வந்து ப்ளூ கலர் பெரிய பாக்ஸ் வந்து 30 ஒயர் வெட்டிக்கணும். இந்த பிங்க் கலர் வந்து 15 ஒயர், மொத்தம் 45 ஒயர் நீளம். 45 ஒயர் நீளம். இது 5 பாக்ஸு. இது 3 கட்டம், 5 கட்டம். இது அகலம் வந்து 20. அகலம் 20 போட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளோ பெரிய பேகுக்கு 20 அகலம் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 45 சென்டிமீட்டர் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பூ வந்து 1 சென்டிமீட்டர் வரும். நீங்கள் கணக்கு எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது 1.5 ஸ்கேல் நீளம் வந்து 1.5 ஸ்கேல் நீளம் வரும். ஒரு பூ வந்து 1 சென்டிமீட்டர். அகலம் வந்து 20 லைன் போட்டிருக்கோம். 6 லைன் சென்டர் ப்ளூ. இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7. இந்த கார்னரில் நாங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவோம். எல்லா சிவன் கண்ணுமே நாங்கள் அந்த மாதிரி தான் போடுறோம். எங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. அதனால் நீளம் 45, அகலம் வந்து 20. இதுதான் வந்து மெயின் பேஸு. இந்த பேஸ் வந்து நீங்கள் பேஸ் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஹைட் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். நம்மளுக்கு நல்ல நெருக்கமாக இருக்கணும். ஒரு பூ கோணையாக இருக்கக்கூடாது. பேக்ஸை பொறுத்த வரைக்கும்
பேக் வந்து ரொம்ப நீட்டாக போட்டு பழகிட்டு கொஞ்சம் மெனக்கெட்டிங்கன்னா போதும். அவசரமாக போடாதீங்க, ரொம்ப நீட்டாக போட்டால் அழகாக வரும் பேகு. கீழே ஆரம்பித்தது வந்து ப்ளூ கலரில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ரன்னிங் ஒயரு 5 லைன் போட்டுட்டு மறுபடியும் 3 லைன் பிங்க்கு, 5 ப்ளூ, 3 பிங்க் அந்த மாதிரி போட்டுட்டு, இந்த பேக் பெருசாக இருக்கிறதுனால யூஸ்வலாக வந்து 3வது ஒயரில் நம்ம வந்து சொருகுவோம். நாங்கள் இந்த பேக் வந்து 4வது ஒயரில் சொருவிருக்கேன். நாலாவது ஒயரில் நம்ம சொருவிருக்கோம். அது ஏன்னா இந்த பேக் வந்து மேலே வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஹைட்டு மொத்தம் 39 போடணும். மேலே வந்து 2 லைன் சொருவிருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இதில் பார்த்தா தெரியும். 1 லைன் சொருவில் 2 லைன் சொருவிருக்கும். ஏன்னா இவ்வளோ மொத்தமாக இருக்கிறதுனால சிங்கிள் லைன் சொருகணும். இப்போ 3வது ஒயரில் எல்லாமே சொருக ஆரம்பிப்போம்ல, இது வந்து 4வது ஒயரில் சொருகணும். அதனால் இந்த பேக் வந்து நல்ல ஒரு மேலே வந்து நல்ல ஃபிட்டிங் நல்லா இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் பேகு. அவ்வளோ பெரிய பேக் இது. எவ்வளோ லாங்காக எடுக்கிறது தெரியுங்களா இந்த ஃபோட்டோ? வீடியோஸில் சின்னதாக தெரியுது பேகு. கைப்பிடி அதே மாதிரி நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹுக் மாடல் கைப்பிடி போட்டிருக்கு. பேகுக்கு தகுந்த மாதிரி லட்சணமாக கைப்பிடி போட்டிருக்கு. ஒரு மாத செலவு சாமானே நீங்கள் இதில் வாங்கி எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோ பெரிய பேகு. 20 கிலோ காய் பிடிக்கும் தாராளமாக. காய்கறின்னு எடுத்துட்டிங்கன்னா 20 கிலோ பிடிக்கும். அவ்வளோ பெரிய பேக் இது. இதுக்கு மீண்டும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 10 அடி கட் ஒயரு, 45 நீளம், அகலம் 20, ஒயரும் 39 போட்டு 2 மடக்கிறணும். நாங்கள் ஹூக் மாடல் போடுறதுனால நாங்கள் இது மாதிரி போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வருமோ அந்த மாதிரி பேக் போட்டு கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இந்த நெளிவாக இல்லாதாமல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. பேக்கெல்லாம் எந்த பிசுறும் இல்லாமல் பேக் வந்து ரொம்ப நீட்டாக போடணுங்க. ஒரு வேலையை அவ்வளோ சுத்தமாக செய்யணும். லேடர் நாட்டில் தான் இது போட்டிருக்கோம். சிவன் கண்ணா சிவன் கண் மாதிரி இருக்கும். இப்போ இது 3 ரோல். 3 ரோல் வந்து மல்டி கலர் தான் கேட்டாங்க. ஆல்ரெடி வாங்கின கஸ்டமரு. இந்த பேகு வேறு கஸ்டமரு. இந்த சிவன் கண்ணு இனி ஒரு கஸ்டமருக்கு. இதுக்கு மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 8 அடி கட் ஒயர் வெட்டிக்கணும். 36 ஒயர் வெட்டிக்கணும். 4-2 வெர்டிக்கல் டிசைனில் நம்ம போட்டிருக்கோம். இந்த பேக் வந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி மீதியான ஒயரில் நாங்கள் போடுறது கிடையாது. அவங்க கேட்குற கலர்ஸ் நம்ம எடுத்து கட்டில் பிரித்து தான் நான் போடுறேன். அதனால் வந்து இந்த மீதியான ஒயரில் போடுற வேலை நம்மளுக்கு கிடையாதுங்க. 8 அடி கட் ஒயர் வெட்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கலர். அகலம் வந்து 15. அகலம் 15. அதே மாதிரி 3 லைன் போட்டு ஃபஸ்ட்டு சென்டர் 3 லைனு, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 அந்த மாதிரி போட்டிருக்குது. இது ஸ்டார்டிங் வந்து 1 ஆரம்பித்து 36க்கு இந்த கார்னர் 1, அந்த கார்னர் 1 அந்த மாதிரி போட்டிருக்கு. லேடர் நாட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா ஃபினிஷிங் நல்ல நீட்டாக இருக்கணுன்றதுக்காக லேடர் நாட்டு போட்டிருக்கோம். எவ்வளோ நீட் ஃபினிஷிங் பாருங்கள். நம்மளுக்கு பேகு பார்க்கக்குள்ளே அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும். கைப்பிடி இது ஹூக் மாடல். இது வந்து எல்லா கலரும் கலந்ததுனால இது மேஜர் கலர் எது கண்ணுக்குள்ள பளி கலராக இருக்குதோ பிங்க்கு தான். அதனால் பிங்க்கு தான் ராணி. அதனால் பிங்கே போட்டாச்சு. பிங்க்கும் சாண்டலும் கலந்தது. இது வந்து ஆஃப் ஒயிட்டு, சாண்டில் இல்லை, இது ஆஃப் ஒயிட்டு. அதனால்
உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன கலர்ஸ் இருக்குதோ. பேஸ் வந்து சிவன் கண் எப்போவுமே பேஸும் சிவன் கண்ணாக போட்டிங்கன்னா அந்த பேக்கோட அழகு நல்லா இருக்குங்க. கீழே வந்து நார்மல் போட்டுட்டு மேலே சிவன் கண் போட்டால் அது அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்கல. அதனால் நாங்கள் இந்த மாதிரியே நாங்கள் போட்டு பழகிட்டோம். அதனால் 8 அடி கட் ஒயருங்க, நீளம் 36, 8 அடி கட் ஒயர், நீளம் 36, அகலம் 15, ஒயரை வந்து 34 போட்டு ஒன்று மடக்கிடணும். கைப்பிடி ஹூக் மாடல் கைப்பிடி. இது 2.5 கட்டு. இது ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு இந்த பேக் மட்டும் ஒரு 10 பேக் நம்ம போட்டு கொடுத்துட்டோம் இதே கலரு. இது பார்க்குறவங்களுக்கு ஒரு பேபி பிங்க்கு ஸ்கை ப்ளூ அப்படின்னாவே நம்ம சாரீ எடுத்தோம்னாவே ஃபஸ்ட்டு பேபி பிங்க்கு ஸ்கை ப்ளூ தான் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் பார்க்குறவங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2.5 கட்டுக்கு நம்ம அளவு சொல்கிறேன் நான். இது 2 கட்டு இந்த ப்ளூ எடுத்துக்கணும், பிங்க் ஒரு கட்டு எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் இதில் ஒரு 1/4 கட்டு, ப்ளூவில் ஒரு 1/4 கட்டு நம்மளுக்கு மீதி ஆகும். கைப்பிடி போக நம்ம இதுக்கு இன்னும் கைப்பிடி போடலை. போட்டுட்டு நாளைக்கு எல்லாமே அனுப்பிவிட போகிறேன். அதனால தான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் 7 அடி கட் ஒயருங்க. பிங்க்கு 10, பிங்க் ஒயர், பிங்க் கலர் வந்து 10 ஒயர் கட் பண்ணிக்கணும். ப்ளூ வந்து 20, அகலம் 13. 13 ஃபுல்லுமே ஒரே ப்ளூ கலர்லேயே போட்டாச்சு. அப்போ தான் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். ஹைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது 5 லைன் வந்து 5க்கு 5 கட்ட மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்கு. நம்ம பட்டுப்புடவை டிசைன் மாதிரி அந்த மாதிரி பெரிய கட்டம் 5 லைன் இது ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு மேலே வந்து 19 லைன், 20 லைன் கீழே போட்டிருக்கோம் இல்லைங்களா, மேலே 19 லைன் கொடுத்தா போதும். ஏன்னா அதே உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹைட் கிடைக்கிது. பேகே வந்து நல்ல உயரமான பேகாக இருக்குது. ஹைட் கொடுத்துட்டோம்னா மேலே வந்து 6 லைன் போட்டுட்டு ஒரு லைன் மடக்கிடும். அந்த பேகுங்கள்லாம் 2 லைன் மடக்கியிருக்கோம். ஏன்னா பெரிய பேகு அப்படின்னக்குள்ள இப்போ நம்ம வந்து ஒயர் சொருகுறோம் பார்த்தீங்களா, இது சொருகிறது வந்து 3ஆவது ஒயரில் நம்ம சொருகுவோம். அந்த பேக் பெரிய பேகுங்களுக்கு 4ஆவது ஒயரில் சொருகணும். அப்போ வந்து மேலே வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். உள்ளார பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டு. இந்த பேக்ஸுங்களோட அளவுங்கள் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். உங்கள் ஒயர்ஸ்லேயும் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸில் போட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இந்த பெரிய பேகு எவ்வளோ பெரிய பேகுன்றதுக்கு நான் ஒரு உதாரணம் காட்டுறேன். இது 3 ரோல் பேகுங்க. இந்த பேகு எப்படி எவ்வளோ ஈஸியாக உள்ளே போகுது பாருங்கள். உள்ளார எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. 3 ரோல் பேகு உள்ளார இருக்கிறதே தெரில பேகு. அப்போ அது எவ்வளோ பெரிய பையாக இருக்கும்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ரோல் பேகே அதுக்குள்ளே போயிட்டு கைப்பிடி இருக்கிறதுனால தெரியுது, இல்லாட்டினா சுத்தமாக தெரியாது. அவ்வளோதான். 3 பேகுமே அப்படி போய் சீட் ஆயிடுச்சு. அப்போ இது எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. 3 ரோல் பேக் போக எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. அதனால் நான் வீடியோவில் சின்னதாக தெரியுன்றதுக்காக தான் இந்த பேகை வந்து இப்படி இன்செர்ட் பண்ணி காட்டுறேன். இந்த 3 சிவன் கண் பேக்கோட அளவுங்க எல்லாம் சொல்லியிருக்கேன். நாங்கள் ஹூக் மாடல் கைப்பிடி நாங்கள் வெளியே கொடுத்து தாங்க போடுறோம். அதனால் எங்களுக்கு மெஷர்மெண்ட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இந்த கைப்பிடி நான் போடுறது இல்லைங்க. கைப்பிடி போடுறதுக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்லேயும் கேட்குறாங்க, நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த வீடியோலையும் நான் சொல்லிடுறேன். நான் கைப்பிடி மட்டும் தனியாக ஆட்கள் இருக்காங்க எங்களுக்கு போட. அதனால் அவங்கக்கிட்ட நான் கொடுத்து நான் போட்டுருவோம்.
அதனால் எங்களுக்கு என்ன மெஷரில் அவங்க அலோவ் பண்ணி போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அதனால் இது கைப்பிடிக்கு மெஷர்மெண்ட் எங்களால் சொல்ல முடியாது. அதனால தான் நான் அதை இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பேகுங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி பேகுங்க வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் போட்டு தரோம். பேகுங்க வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஏன்னா யார் பேசுகிறாங்க யார் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா என்கொயரிஸ் தான் ஜாஸ்தி. நீங்கள் எப்படி இவ்வளோ கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, நீங்கள் உங்கள் பேக் மட்டும் ஏன் இவ்வளோ விலை ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு என்கொயரி. நாங்கள் கொடுக்குறது எங்கள் வயர்ஸ்க்கு நாங்கள் விலை போட்டு நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி முடியுதோ அது மாதிரி கொடுங்க. அதனால் இதில் நம்ம கமெண்ட் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. ஒரு பொருளுக்கு உருவாக்குறவங்க தான் விலையும் நிர்ணயிக்கணும் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு எல்லோரும் அழகாக போடுங்க, அழகாக எல்லாருக்கும் கொடுங்க. இந்த பேக்ஸுங்க மாதிரி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.